இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் வந்து கம்பெனிக்கு டேரெக்டாக போகிறதில்ல, அந்த பணம் எங்கே போகுது அப்படின்றத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். ஒரு கம்பெனிக்கு பண தேவை இருந்தது அப்படின்னா பல வழியில் வந்து அந்த கம்பெனி வந்து ரைஸ் பண்ணலாம். அதில் ஒரு வழி தான் வந்து ஐபிஓ. எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து ஐபிஓவில் உள்ளே வராங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்க ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது ப்ரமோட்டர்ஸ் வச்சுருக்கக்கூடிய ஸ்டேக்கை வந்து பப்ளிக் கிட்ட வந்து விற்று அது மூலிமா அவங்க பணம் வந்து பண்ணுவாங்க. இது இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் ஷேர்ஸாகவும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து யார் மூலிமா வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பெனி எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதில் ப்ரமோட்டரோட ஸ்டேக்கை எவ்வளோ விற்க போகிறாங்க, இல்லை எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்டேக்கை எவ்வளோ உருவாக்கி அதை மக்கள்கிட்ட கொடுத்து பணம் தட்ட போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் செபி கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் வந்து நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி வந்து ஐபிஓவில் அந்த ஷேர்ஸை வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு கொடுக்குறாங்க இல்லையா, இது பிரைமரி மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல மட்டும்தான், அதாவது ஐபிஓவில் நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த அப்ளை பண்ணி நமக்கு ஒரு ஷேர்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அந்த பீரியடில் அந்த ஷேர் பரிமாற்றம் நடக்கிறது இல்லையா, அதுதான் வந்து பிரைமரி மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் நான் ஒரு இன்வெஸ்டராக ஐபிஓவில் அப்ளை பண்ணும்போது அந்த ஒரு கம்பெனிக்கு என்னோட காசு போகுது. அதை தாண்டி அந்த ஸ்டாக் எப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுதோ, என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் வருதோ, அது எல்லாமே செகண்டரி மார்க்கெட்டாக ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு எப்படி பணம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஷேரை வந்து விற்கிறேன். உதாரணத்துக்கு ஐடிசி அப்படின்ற மாதிரி ஷேரை விற்கிறேன் அப்படின்னா, இது செகண்டரி மார்க்கெட்டில் என்எஸ்சி ஆர் பிஎஸ்சியில் விற்கிறேன். ஆப்போசிட் சைடில் ஒரு பையர் இருந்தால் மட்டும்தான் நான் செல் பண்ணும்போது அதை அவர் வாங்கி அவரோட பணத்தை எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் விற்கும்போது ஒருத்தர் அங்கே வாங்கிறதுக்கு இருந்தால் மட்டும்தான் அவரோட பணம் எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி நான் வாங்கணும்னு நினைக்கும் போது ஆப்போசிட் சைடில் ஒருத்தர் விற்கிறாரு அப்படின்னா என்னோட பணம் அவருக்கு போகும். ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட்டாக புக் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து இன்னொருத்தரோட பணம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ பல பேர் இவ்வளோ நாளாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வந்து பணத்தை வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன்னா அதெல்லாமே கம்பெனிக்கு போகுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. இப்போ அடுத்து ஒரு தனிநபர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா எத்தனை வழியில் பணம் பண்ணலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, ஷேர் அப்ரிஷியேஷன். நீங்கள் ஒரு ஷேரை வந்து வாங்குறீங்க, அதாவது ஐடிசி அப்படின்ற அந்த ஷேரை வந்து வாங்குறீங்க. வாங்கினதுக்கப்புறமா ஒரு மாதமோ இல்லை அப்படின்னா ஒரு வருஷம் தள்ளி அந்த ஸ்டாக்கை வந்து விற்கிறீங்க அப்படின்னா, 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ப்ராஃபிட்டு. அந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, இதுதான் ஷேர் அப்ரிஷியேஷன். 100 ரூபாய் இருந்த ஸ்டாக்கு 200 ரூபா வரையும் போகுது. இதனால் உங்களுக்கு 100% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இது ஷேர் அப்ரிஷியேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டாவது டிவிடெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, அதே ஐடிசி அப்படின்ற அந்த ஸ்டாக்கை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிடெண்டாக மட்டும் 5%க்கு மேலே வந்து கொடுப்பாங்க அந்த ஒரு கம்பெனி. ஸோ இதனால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்ரி ஹாஃப் இயர்லியோ இல்லை குவார்ட்டர்லியோ இல்லை ஆனுவலியோ அந்த ஸ்டாக் வந்து எந்த மாதிரியான டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அந்த டிவிடெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் வரதுக்கு முன்னாடி அந்த டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அது மோஸ்ட்லி வந்து 10% அப்படின்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா ஐடிசி அப்படின்ற ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட்டாக 5% கொடுக்குறாங்க. அது 5000 அப்படின்னா அதுலேருந்து 500 ரூபாயை பிடிச்சிட்டு 4500 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ ஒரு தனிநபர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா ஷேர் அப்ரிஷியேஷன் மட்டும் இல்லாமல் இந்த டிவிடெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் அவருக்கு கிடைக்கும். டிவிடெண்ட் அப்படின்றது கம்பெனிலேருந்து வரக்கூடிய லாபத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். மூணாவது பைபேக். டிசிஎஸ் எப்பவுமே வந்து பல வாட்டி வந்து அவங்க பைபேக் பண்ணுவாங்க அவங்களோட ஷேர்ஸை. அதாவது பப்ளிக்காக வந்து 10% ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த 10% ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ஷேர் வந்து பப்ளிக்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து பப்ளிக்காக வந்து அவங்க நான் 1% ஷேரோ இல்லைனா 2% ஷேரோ நான் இந்த வாட்டி வாங்கிக்கிறேன், இந்த ப்ரைஸில் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரீசெண்டாக கூட டிசிஎஸ் வந்து ஒரு 4000 ரூபா ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் டிசிஎஸோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய்க்கு அந்த ஷேரை நான் திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் ப்ராசஸ்ஸு. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஷேரில் பைபேக் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் நடக்குது அப்படின்னா நீங்கள் போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்க லாட்ரியில் உங்கள் ஷேரை வந்து அவங்க எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஷேரை வந்து அவங்க வாங்கிட்டு அதுக்கு பதிலாக அந்த அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு தனிநபர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா இந்த 3 விதத்தில் தான் அவர் வந்து பணம் பண்ண முடியும். ஒன்று ஸ்டாக் அப்ரிஷியேஷன், ரெண்டாவது டிவிடெண்ட்ஸ், மூணாவது பைபேக். இது மட்டும் இல்லாமல் 4வது ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் வந்து போனஸ். ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த கம்பெனி நல்லா மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அவங்களோட லாபத்தை வந்து டிவிடெண்டாக கொடுக்காம கம்பெனியோட ஷேர்ஸாகவே வந்து கொடுப்பாங்க. அதுதான் போனஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி வந்து போனஸ் கொடுக்கறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உதாரணத்துக்கு ஐடிசியோ இல்லை விப்ரோவோ இந்த மாதிரியான கம்பெனி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கடந்த 20 வருஷத்தில் விப்ரோ அப்படின்ற கம்பெனி 13 வாட்டி வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் 200 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வச்சுருக்கீங்க,
அந்த ஷேர் வந்து ஒரு வாட்டி போனஸ் கொடுக்கும்போது அந்த ப்ரைஸ் வந்து குறையும். உதாரணத்துக்கு நீங்கள் விப்ரோ ஷேர் வந்து 10 வச்சுருக்கீங்க, ஒரு ஷேர் 100 ரூபா அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். இப்போது அந்த ஷேர் வந்து 1:1 போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களோட ஷேர் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 10லேருந்து இப்போ 20 ஆயிருக்கும். அதே டைமில் ஷேரோட ப்ரைஸ் வந்து 100 ரூபாயிலேருந்து 50 ரூபா இருக்கும். இதில் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூ குறைஞ்சிருக்காது, ஆனால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃப்ளோட்டில் வந்து அதிகமான ஷேர் வந்து இருக்கும். திருப்பி இந்த கம்பெனி நல்ல கம்பெனின்றதுனால 50 ருபீஸ்லேருந்து திருப்பி 100 ருபீஸ் போகும். திருப்பி 100 ருபீஸ் போனதுக்கப்புறம் திருப்பி போனஸ் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷேர் திருப்பி அந்த ஸ்டாக் வந்து மேலே போகும். ஸோ ஒரு கம்பெனி வந்து போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல விஷயம் தான். ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி தான் போனஸ் கொடுப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபைனலாக போனஸ் அப்படின்ற இந்த விஷயமும் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டருக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம்.